அந்த மாதிரி அவருக்கு சொன்னமே ஒழிய மத்தபடி எல்லாமே வந்து UNHCR தான் உதவி செய்ததே ஒழிய அவர் அனுப்பி வச்சுதான் சொல்லி ஒரு புத்தகத்துல பதிவிட்டு இருந்தார். பார்த்தா அது வந்து அவர் ஒருவேளை அவர் எங்களுடைய நெருக்கம்ன்றதுக்காக அப்படி பயன்படுத்தி கொள்றது நாங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படி சில பேர் பயன்படுத்தி கொள்றதை பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு விஷயமா இருக்கலாமே ஒழிய அவர் பேசி அவர் எங்களை அனுப்பி அப்படி எதுவும் நடக்கல. இது வந்து அப்பா வந்து மலேசியால UNHCRல கொடுத்ததை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்ல அதுதான் எனக்கே குழப்பமா இருந்ததால நான் அதாவது என்னுடைய சித்தி பத்தி நிறைய அதாவது அம்மாவுடைய சகோதரி சித்தியை பத்தி அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்ச நெடுமாறன் அங்கிள் சித்தப்பா உயிரோட இருக்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, துவாரகா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசலன்ற போதே நான் வீட்டுல எடுத்து சொன்னேன். நெடுமாறன் அங்கிள் கூட பேசின வாழ்த்து சொன்னேன்னு எங்களுடைய சார்பில் எல்லாம் சொன்னா அவர் இதை பத்தி எதுவுமே சொல்லல, எதுவுமே பேசல. ஒருவேளை அவர் பேசக்கூடாதுன்னு ஏதாவது தடையா அவருக்கு அவர் சொல்லல அப்படின்ற மாதிரி நாங்க வீட்டுல வந்து பேசிக்கிட்டோம். அதாவது ரொம்ப மரியாதை குறைவான வார்த்தைகளால வந்து நெடுமாறனாக்கள் வந்து அருணாண்டி திட்டினாங்க எங்க அம்மா கிட்ட எடுத்து. அப்ப அப்படி திட்டின அருணாண்டி கூட இப்ப நெடுமாறனாக்கள் வந்து கை கோர்த்து அவர் 2 பேரும் பயணிச்சுட்டு இருக்கிறது தான் சிரிப்பான ஒரு விஷயம். இல்ல ஆகஸ்ட் வந்து அருணாண்டியும் திடீர்னு வந்து நான் சந்திச்சேன், நான் போய் உணவருந்திட்டு வந்துட்டேன், கட்டி பிடிச்சேன், அழுதேன் அப்படின்னு அவங்களும் துவங்கிட்டாங்க. அப்பதான் நான் உமாக்கா கிட்ட கேட்டேன், என்ன உமாக்கா இப்படி மாமா இப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்ப வந்து அருணாண்டி வந்து திட்டினாங்க எடுத்து எங்க கிட்ட. இப்ப அருணாண்டியும் பார்த்துதான் சொல்றாங்களே அப்படின்னு சொல்ற போது உமாக்கா சொன்னாங்க அப்படி நடந்ததா அப்படின்னு ஏதோ புது விஷயம் கேட்கிற மாதிரி கேட்டாங்க எங்கிட்ட. அப்படியா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஓகே கார்த்திக் அது இதுன்னு சொல்லிட்டு மத்த விஷயங்கள் வேற எங்களுக்கு குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க நான் வந்து அப்பா கூட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தொடர்பு கொள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்னோட தொடர்பு கொள்ளல. அதுக்கப்புறம் அந்த போலியான பெண் வந்த போது திருப்பி நான் அவங்களுக்கு எழுதினேன். அதான் உங்களுக்கு எழுதிட்டாங்க. இப்ப அதற்கு பின்னர் வந்து உங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் நெடுமாறன் ஐயாவோட தொடர்பு எடுத்தீங்களா அல்லது அவங்க குடும்பத்தாரோட தொடர்பு எடுத்தீங்களா? இல்ல நாங்க எடுக்கல, அவங்க கூட பேசல. என்ன சொன்னா அவர் தானே அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போலியான பெண்ணோட சேர்ந்து அவருக்கு பிறந்த நாளினோட இவர் அறிக்கை கொடுக்கிறாரு. அதாவது துவாரகாவுடைய பிறந்த நாள் அன்று இந்த பெண்ணுக்கு இவர் வந்து வாழ்த்து செய்தி அனுப்புறாரு இந்த போலிக்கு. அப்ப இவங்க வந்து DNA கேட்ட போது காசி ஆனந்தன் சொல்றாரு DNA கேட்டா சீதையை ராமன் தீக்குளிக்க சொன்னது சமம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள். அதுவும் சொல்றாரு தான் வந்து கை குழந்தையா அதாவது 31 முடிய ஒரு மாத கை குழந்தையா தான் தூக்கி பார்த்த பொண்ணுதான் இப்ப வந்திருக்கான்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப காசியானந்தனுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே அவர் எந்த அளவு எல்லாம் பிரச்சனையான ஒரு ஆள் அப்படின்றது இந்த உலகத்திற்கே தெரியும். அதற்கு பின்னர் வந்து தேசிய தலைவரையோ அல்லது பொட்டு அம்மானியதையோ இன்னும் காமிக்க கேட்டால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதெல்லாம் அப்போ வர வேண்டிய நேரத்தில் வருவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ இல்லையா, இதுவரைக்கும் அவர்களை நிரூபிக்க முடியல. நான் அதாவது இப்ப பார்க்க இந்த சூழ்நிலையை வச்சு பாக்குற போது அந்த புத்தகத்துல வந்து நிறைய பொய்யான தகவல்கள் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிற. காரணம் என்னன்னு சொன்னா இல்லாத ஒருத்தர் அதாவது 2009ஆம் ஆண்டு தான் நேசிச்ச மண்ணுக்காக தன்னுடைய அதாவது நான் காசி ஆனந்தன் அவரை பத்தி ஒரு குற்றம் சாட்டி இருந்தேன். என்னன்னு சொன்னா அதாவது ஊருக்கு உபதேசம், அதாவது ஊருக்கு தான் உபதேசம், என்னுடைய குடும்பத்திற்கு இல்ல அப்படின்ற மாதிரி வாழ்ந்து வருபவர் தான் காசி ஆனந்தன். வணக்கம் யூத் தமிழ் ஊடக நேயர்களே, வணக்கம். இப்போ திரும்பவும் சில மாதங்கள் கழித்து நம்முடைய மறுபடியும் வந்து தேசிய தலைவரோட குடும்பத்தை சார்ந்த அவருடைய அண்ணனுடைய மகன் கார்த்திக் மனோகர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ரொம்ப ஒரு 4-5 மாதம் ஆச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் இணைஞ்சது. வணக்கம் ஐயா. கார்த்திக், இப்போ வந்து தமிழகத்துக்கும் தமிழீழத்துக்கும் நெடுங்காலமாக தொடர்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே பல குழப்படிகளும் அதை வைத்து நகர்த்தக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, போய்கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி அந்த வரலாற்று நிகழ்வுகள் வந்து பலது திரித்து சொல்லப்படுகிறது. தமிழீழத்தின் நாங்கள் தான் பண்ணோம், இதுதான் பண்ணோன்னு சொல்லி அவங்கவுங்க
அவங்களுடைய இதை எடுத்து கொண்டாந்து காமிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இதை தொடர்பாக எதுக்கு இந்த நிகழ்ச்சினா, வெகு விரைவில் ஐயா நெடுமாறன் அவர்கள் வந்து அவருடைய சுயசரிதையை வெளியிட போறார். அவர் 93 வயசாச்சு. அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம். அந்த வகையில் அவர் வந்து அவருடைய சுயசரிதையை வெளியிட போறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சுயசரிதையில் அவருக்கு வந்து பெரும்பான்மையான பங்கு எங்க இருக்க போகுதுன்னு கேட்டோம்னா, ஈழமும் தமிழகமும் சேர்ந்த அந்த இணைப்பில் அவர் வந்து நிறைய வேலை பண்ணியிருக்காரு. அந்த இதை அதில் தான் வந்து இருக்க போறார். அந்த செய்திகளை அதிகமாக சொல்ல போறாருங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த செய்திகளை அவர் சொல்லி எழுதிட்டு வரட்டும். அதற்கு முன்னர் வந்து அதை வந்து பல செய்திகள் வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் சேர்ந்து இணைந்து வந்து நெடுமாறன் ஐயாவோட பல இடங்கள்லையும் பல இதுலையும் கலந்துருக்கீங்க. ஸோ அந்த செய்திகள்லாம் என்னங்கிறது எங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவுபடுத்துனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டு கணக்காக நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து எப்படி அவரோட தொடர்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க. ஆமா ஐயா, அதாவது என்னன்னு சொன்னா, அவர் நெடுமாறன் கூட எங்களுக்கு வருஷ பழக்கம் இருக்கு. அதாவது அவர் வந்து முதல்ல பழகினது வந்து எங்களுடைய தாத்தா பாட்டி அப்பப்பா அப்பம்மா கூட தான் பழகினாரு. அதுக்கப்புறம் நாங்க மதுரைக்கு வந்து எங்களை வந்து அப்பப்பா அப்பம்மா வந்து எங்களுடைய குடும்பம், அது அம்மாவும் நானும் தம்பியும் அப்பப்பா அப்பம்மா கூட வந்து நெடுமாறன் வீட்டுக்கு போய் மதுரையில இருந்து கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை நாயக்கர் மஹால், அந்த மாதிரி போய் அதெல்லாம் போய் தங்கி, அதாவது நெடுமாறன் முழு குடும்பம், அவங்களுடைய அக்கா எல்லாம் கூட்டு குடும்பமா அவங்க இருந்தாங்க. அப்ப அங்க போனதுலதான் எனக்கு வந்து நெடுமாறனுடைய மகன் மகள் ஆகிய பொம்மு அண்ணா, உமா அக்கா கூட வந்து ரொம்ப எனக்கும் தம்பிக்கும் வந்து நல்ல அட்டாச், ரொம்ப நல்ல பழக்கமா இருந்தது. அந்த மாதிரி பழகிட்டு இருந்த போது அதாவது அவர் வந்து எங்கள் திருச்சிக்கு வந்தாலும் சரி, சேலத்திற்கு வந்தாலும் சரி, கூட்டத்திற்கு நெடுமாறனும் ஆன்டியும், அதாவது அத்தைன்னு சொல்லுவோம், மாமா அத்தைன்னு, அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க. நாங்க அவங்க கிட்ட போவோம். அப்பா வந்த போது பாடசாலை காரணமா என்னால போக முடியல. அப்பாவும் அம்மாவும் தம்பியும் மதுரைக்கு திருப்பி நெடுமாறன் வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி குடும்ப உறவுல வந்து நாங்க எப்பவுமே இருந்தோம். அதாவது இந்த போலியான ஒரு பெண் வர வந்து எங்களுக்குள்ள உள்ள உறவு வந்து ரொம்ப ரொம்ப சுமூகமா இருந்தது. உமாக்கா வந்து ரொம்ப எங்களோட நல்ல க்ளோஸா இருந்தாங்க. இல்ல, இதெல்லாம் இப்ப நடந்தது. எனக்கு இந்த இப்ப நடந்த அந்த போலி துவாரகா பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்ப நடந்தது வந்து அதுக்கு பின்னர் பேசலாம். நீங்க வந்து முதல்ல அவருடைய இருந்த பயணங்கள், அவருடைய நெருக்கமானது எப்படி அவர் சந்திச்சீங்க, அந்த செய்திகள்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவருக்கு ஒரு நம்ம மரியாதை செலுத்தின மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னர் வந்து நம்ம இந்த துவாரகாவை பத்தி நம்ம பேசுவோம். அவர் கூட வந்து நாங்க தொடர்புல இருந்தோம். அதே மாதிரி நாங்க அவருடைய வீட்டிற்கு எல்லாம் சென்று வருவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி 96ல என்னுடைய அப்பா வந்து இந்தியாவிலே இருக்கிறதுக்கு வந்து திரும்பினாரு. ஒரு முடிவுல இருந்தா இனிமேல் இந்தியாவிலே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி. அதுவரை கப்பல்ல வந்து வேலை செய்துட்டு இருந்தார். சிங்கப்பூர், மலேசியா அந்த பக்கத்துல போற கப்பல்ல வேலை செய்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 96ல வந்த போது அங்க ஏதாவது ஒரு சிறிய ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருந்த போதுதான் ராஜீவ் காந்தி அவருடைய அந்த வழக்கு தீர்ப்பு வர நேரமாக இருந்தது. அப்ப வந்து 97ல வந்து எங்களுடைய அப்பா வந்து நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்துருச்சு. அந்த காவல் நிலையத்துல இருந்து எங்களை வெளியேற சொல்லிட்டாங்க. அப்படி நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து முதல் குற்றவாளி சித்தப்பா அப்படின்ற பட்சத்துல வந்து எங்களுடைய அப்பா வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்றதுக்காக நாங்க அங்க இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலையில எங்களுடைய அப்பாவுக்கு முதல்ல வந்ததுதான் நாங்க, அதாவது இது வந்து எங்களுடைய அப்பப்பா மூலமாக வந்து நாங்க நெடுமாறனுக்கெல்லாம் தெரிவிச்சோம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன இது, அதாவது வந்து இப்ப காவல்துறையில இருந்து வந்து சொல்றீங்க, இது வந்து மத்திய அரசுல இருந்து வந்த அழுத்தமா அல்லது மாநில அரசுல இருந்து வந்த அழுத்தமா? மத்திய அரசுல இருந்து வந்த அழுத்தம். ஓகே. அதாவது என்னன்னு சொன்னா, அப்பதான் இவர் நெடுமாறனும் சொன்னாரு என்னன்னு சொன்னா, அப்பா வந்து நாட்டை விட்டு வெளியேறது வந்து அப்பாவுடைய இது பாதுகாப்புக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி இருந்த போதுதான் எங்களுடைய அப்பா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 வருஷம் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தார். 96க்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு 5 வருஷம் இந்தியாவுக்கு எங்களை வந்து பார்க்க முடியாம இருந்தாரு. அந்த நேரத்துல UNHCR அதுல வந்து அவர் வந்து மலேசியால இருக்க UNHCRல வந்து ஒரு வழக்கு பதிஞ்சிருந்தாரு. இப்படி என்னுடைய குடும்பத்தை என்னால பார்க்க முடியாம நான் சிரமப்படுறேன், என்னுடைய குடும்பத்தை என்னோட இணைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருந்தாரு. அப்ப அந்த மனுவை தான் நாங்க திருப்பியும் எங்களுடைய அப்பா வந்து UNHCRல சென்னையில வந்து தொடர்பு கொண்டு
அதுக்கான முயற்சியை தான் ஈடுபட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா, அதாவது என்ன வந்து குடும்பத்தோட என்ன அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னா. ஏன்னா நான் திரும்பி போயிட்டு என்னால இந்தியாவுக்குள்ள வர இயலுமோ, இனிமே என்னுடைய குடும்பத்தை பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைன்னா நான் என்ன செய்யறது? ஒருவேளை நான் இல்லைன்றதுக்காக என் குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனு கொடுத்திருந்தாரு. அந்த நேரத்துல எங்களுக்கான அட்வொகேட்டா வந்து இருந்தது வந்து ஃபாதர் சேவியர் அருள்ராஜ் அப்படின்றவர் தான் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டாரு. அதாவது நாங்க எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு நாங்க போற வரை எங்களுக்கு இந்தியாவில இருக்கிறதுக்கு ஸ்டே வாங்குறதுக்காக. அந்த நேரத்துல அந்த 26 பேருடைய அந்த கொலை வழக்கு அது நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்துலதான் இவர் நெடுமாறன் அங்கிள் மூலமாக தடா சந்திரசேகர் அங்கிள் அவருடைய ஜூனியர் கோபி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு அறிமுகமானாரு. அவருடைய பேர் வந்து இப்ப வந்து இளம் தமிழ் ஆர்வலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெயர் மாற்றம் செய்திருக்காரு. கரை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரு. அவர் தான் எங்களை வந்து 98ஆம் ஆண்டு வந்து நாங்க வந்து டென்மார்க் வர்றதுக்கு முன்னாடி அதை நாங்க டெல்லி மூலமா வந்தோம். அப்ப நாங்க வந்து மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது அப்படின்றதால வந்து கோபி அண்ணா தான் எங்க கூட சென்னையில இருந்து ட்ரெயின்ல வந்து நாங்க வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து அந்த பிளைட்ல நாங்க கிளம்புற வரை அவர் தான் எங்க கூட இருந்து எங்களுக்கான உதவிகள் எல்லாம் செய்துட்டு, எங்களுக்கு அதாவது ஒரு மொழி தெரியாத இடத்துல வந்து தங்குறதுன்றது கஷ்டமான விஷயமா இருந்தது. அப்ப எங்க கூட வந்து அந்த அலுவலகத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போறது, பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு தந்தாரு. அப்புறம் நாங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அவர் திருப்பி சென்னை வந்துட்டாரு. ஆமா ஆமா ஆமா. தடா சந்திரசேகரோட ஜூனியரா அவரு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க சேவியரோட இருக்காருன்னு சொன்னீங்க. தடா சந்திரசேகரும் ஜூனியரா இருக்காரு அவரு. இவர் சேவியர் அருள்ராஜ்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுடைய கேஸை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நெடுமாறன் அங்கிள் சொல்லி வந்து இவர் தடா சந்திரசேகர் அங்கிள் எங்களுக்கு அறிமுகமானாரு. ஓகே ஓகே ஓகே. அப்பதான் அந்த நேரத்துல வந்து இந்த கேஸ் விஷயங்கள் சென்னை போறது வந்து எங்களுடைய அப்பாவும் தான் போய் வருவாங்க. அப்பதான் தடா சந்திரசேகர் அங்கிள் வந்து எங்க அப்பப்பாக்கும் வந்து பழக்கமானது. தடா சந்திரசேகர் அங்கிள் மூலமா தான் எங்களுக்கு கோபி அண்ணா அவருடைய ஜூனியர் என்ற முறையில தான் கோபி அண்ணா எங்க கூட நெருக்கமாகி அவர் தான் எங்க கூட வந்து உதவி செய்தார் வந்து. ஓகே ஓகே சரி. அதற்கு பின்னர் வந்து நெடுமாறன் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, எந்த மாதிரி இருந்தார் அவரு? இல்ல, அவர் வந்து இந்த சந்திரசேகர் அங்கிள் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினது அவரு. அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம் அப்படின்ற போது எப்படியும் அந்த சென்னைக்கு வர்ற போது அவர் வீட்டுக்கு அவருடைய அலுவலகத்திற்கு போறது வந்து வழமை. அந்த மாதிரி அவருக்கு சொன்னமே ஒழிய மத்தபடி எல்லாமே வந்து UNHCR தான் உதவி செய்ததே ஒழிய இப்ப அவர் அனுப்பி வச்சதா சொல்லி ஒரு புத்தகத்துல பதிவிட்டு இருந்தார். பார்த்தா அது வந்து ஒருவேளை அவர் எங்களுடைய நெருக்கம்ன்றதுக்காக அப்படி பயன்படுத்திக் கொள்றது நாங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். இப்படி சில பேர் பயன்படுத்திக் கொள்றதை பார்த்திருக்கிறேன். அப்படியான ஒரு விஷயமா இருக்கலாமே ஒழிய அவர் பேசி அவர் எங்களை அனுப்பி அப்படி எதுவும் நடக்கல. இது வந்து அப்பா வந்து மலேசியால UNHCRல கொடுத்ததை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் முதல்ல நாங்க விரும்பினது வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய நாடாகிய கனடா அல்லது இங்கிலாந்து. ஏன்னா எங்களுக்கு அங்க உறவினர்கள் இருக்கிறதால அங்கதான் போறதுக்கான முடிவுல இருந்தோம். ஆனா எங்களுக்கு கிடைச்ச நாடு வந்து ஸ்காண்டினேவியா, அதுல டென்மார்க். அதுக்கப்புறம் நாங்க சரி அப்பா வந்து இன்னும் மாதங்கள் அங்க நிக்க முடியாது, அதாவது உடனே வெளியேறணும் அப்படின்றதுக்காக நாங்க டென்மார்க் அக்செப்ட் பண்ணி இங்க வந்துட்டோம். அப்ப நெடுமாறனுடைய பங்களிப்புங்கிறது இந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து தடா சந்திரசேகர் அறிமுகப்படுத்துறாரு. தடா சந்திரசேகர் வந்து கோபியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு, வழக்கறிஞர் கோபி. அவர் உங்களை அழைச்சு கொண்டு போய் டெல்லியில விடுறதுக்கு அந்த பயணத்துல உங்களுக்கு உதவியா இருந்திருக்காரு, அவ்வளவுதானங்க? உதவியா இருந்தாரு. ஆமா, எங்களுக்கு மொழி அதாவது ஹிந்தி தெரியாதுன்றதால மொழி உதவிக்கும் எங்களோட அதே போல வந்து நின்று எங்களோட அந்த நாங்க கிளம்புற வரை அங்க சில அலுவலக வேலைகள் எல்லாம் முடிக்கணும். எங்களுக்கு டென்மார்க்ல இருந்து அந்த தற்காலிகமான பாஸ்போர்ட் லேசி பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வரணும். அது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி அதான் எல்லாத்துக்கும் இறுதி வரை நீங்க போற வரைக்கும் இருந்து அவர் உதவி பண்ணிருக்காரு. ஓகே. இதுக்கு அடுத்தது நெடுமாறன் ஐயாவோட உங்க அப்பா அல்லது வந்து உங்களுடைய அப்பா வேற எந்த வகையில நெடுமாறனோட நீங்க அந்த அதுக்கு பழக்க இதுல இருந்தீங்க? எந்த மாதிரி தொலைபேசியில டென்மார்க் வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் கூட அந்த தொடர்புல, அதாவது எங்களுடைய அப்பா வந்து அவருடைய தொடர்புல இருக்கிறதால அங்க நாங்களும் அவரோட எப்பவுமே ஒரு நல்ல நாள், பிறந்த நாட்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்து பேசுறது, அந்த மாதிரியான அதாவது எப்படி ஒரு குடும்ப உறுப்பினரோ அந்த மாதிரி அவர் கூட நாங்க எப்பவும் தொடர்புல இருந்துட்டே இருந்தோம். அவரோட பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த தொடர்புல இருந்துட்டே இருந்தோம் அவரோட.
அந்த மாதிரி அதே மாதிரி அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. திருச்சியில நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் முசிறிக்கு அங்க இருக்கிற ஒரு மருத்துவர் டாக்டர் ராஜேந்திரன் அங்கிள் கூட போய் அவருடைய மருத்துவமனையிலேயே இருந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டாங்க. அப்ப அங்க போற போது கூட நெடுமாறன் அங்கிள் போய் அங்க அப்பா அம்மாவை எல்லாம் சந்திச்சுட்டு வருவாரு. அதை பத்தி அப்பா கூட எடுத்து சொல்லுவாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. அந்த வகையில நெடுமாறன் அந்த இதுல மருத்துவ ரீதியில உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. உதவி அப்படின்னு இல்ல, அவர் வந்து போய் பாப்பாரு. அங்க அவர் திருச்சிக்கு போற சந்தர்ப்பம் வந்தா வந்து கட்டாயம் போய் எங்களுடைய அப்பா அம்மா சந்திக்காம வர மாட்டாரு. மருத்துவ உதவி அப்படின்னு எதுவுமே இல்ல. அது வந்து டாக்டர் ராஜேந்திரன் அங்கிள் அவர் வந்து தான் அப்பா அம்மா அங்க இருந்த போது முசிறியில இருந்து திருச்சிக்கு வந்தாரு ஒரு தடவை. வந்து அப்பா அம்மா பார்க்க போறேன்னு கேட்டு அதுக்கப்புறம் எங்க கூட தொடர்பு கொண்டு நான் வந்து கூட்டிட்டு போய் என்னுடைய கிளினிக்கு மேலேயே அவங்க தங்குறதுக்கு வசதி இருக்கு, நான் அம்மாவை கூட்டிட்டு போய் வச்சு பார்க்க போறேன்னு சித்தப்பாவில இருக்கிற அந்த அபிமானத்துல வந்து அவர் கேட்டாரு. அவர் என்ன வரை எங்களோட நல்ல மாதிரிதான் இருக்காரு. அப்புறம் இப்ப டென்மார்க் போயிட்டு அதுக்கு பின்னர் வந்து தொலைபேசி வழியாக தொடர்ந்து உங்களோட ஒரு நட்பு ரீதியில தான் நெடுமாறன் ஐயா உங்களோட இருக்காரு. தொடர்ந்து அவங்களோட குடும்பங்கள் உங்களோட தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கீங்க இல்லைங்க? ஆமாங்க. 2023 ஆண்டு வரை எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமாவே தான் நாங்க பழகிட்டு இருந்தோம். 2023 வரைக்கும். ஓகே. ஆமா. அதுக்கு பின்னர் என்ன நடந்தது? ஏன் இப்ப வந்து ஒரு சின்ன பிணக்கு வர்ற மாதிரி இருக்கு? என்ன நடந்தது? அதாவது 2009 ஆண்டுல இருந்து 2023 ஆண்டு வரை நெடுமாறன் அங்கிள் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயுமே சித்தப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டோ சித்தி துவாரகா இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு காலத்திலயும் சொன்னதே இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட எங்க கூட பேசினது இல்லை. திடீர்னு 2023 ஆண்டு பிப்ரவரி மாசம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாரு. அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறதாகவும் தன்னுடைய தனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்த போது அவருக்கு வந்து மார்ச் மாசம் வந்து நான் சொல்லியிருந்தேன், முன்னாடியே பதிவு செய்திருந்தேன், அவருக்கு 90வது பிறந்த நாள் வந்தது. இப்ப நான் நினைக்கிறேன் 92 வயது வரும் அவருக்கு. 90வது பிறந்த நாள் வந்தது அவருக்கு. அப்ப அதனால நான் மார்ச் 10ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அப்படின்றதால நான் அவருக்கு வந்து இது பிப்ரவரி மாசம் தான் இவர் இப்படி அறிக்கை விட்டிருந்தாரு. பிப்ரவரி அறிக்கை விட்டிருந்தாரு நான் நினைக்கிறேன். அதுக்கு 13ஆம் தேதி இன்னும் அறிக்கை விட்டிருந்தாரு. அப்ப நாங்க வந்து பொறுத்திருந்தோம். அதாவது இவர் எங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ளுவாரு, இந்த விஷயங்களை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டு இருந்தோம். ஆனா அவர் செய்யல. அப்ப எங்களுக்கும் அவர் கூட எடுத்து கேட்கறத விட சரி மார்ச் 10ஆம் தேதி அவருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி எடுப்போம், எடுக்கிற போது அவர் ஏதாவது சொல்றாரா பாப்போம் அப்படின்ற மாதிரிதான் நான் தொடர்பு கொண்டேன் அவர் கூட. அப்ப கூட அவர் வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க என்ன இதுன்ட்டு அப்பா பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு பேசினாங்களே ஒழி இதை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே எங்க கூட பேசல. எப்படி அது வந்து ஒரு தேசிய தலைவரோட உடன் பிறந்த சகோதரன் உங்க அப்பா மனோகரன், அப்ப அவர் வந்து பேசும் பொழுது தேசிய தலைவர் இருக்காருன்னு சொன்ன ஒரு வாய் வந்து எப்படி உங்ககிட்ட அந்த செய்தியை சொல்லல? என்ன ஏன் எதனால மறைச்சார்? அதுதான் எனக்கே குழப்பமா இருந்ததால நான் அதாவது என்னுடைய சித்தி பத்தி நிறைய, அதாவது அம்மாவுடைய சகோதரி சித்தியை பத்தி அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்ச நெடுமாறன் அங்கிள் சித்தப்பா உயிரோட இருக்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு இல்லையா, துவாரகா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசலன்ற போதே நான் வீட்டுல எடுத்து சொன்னேன். நெடுமாறனுக்கு கூட பேசின வாழ்த்து சொன்னேன்னு எங்களுடைய சார்பில் எல்லாம் சொன்னா, ஆனா அவர் இதை பத்தி எதுவுமே சொல்லல, எதுவுமே பேசல. ஒருவேளை அவர் பேசக்கூடாதுன்னு ஏதாவது தடையா அவருக்கு அவர் சொல்லல அப்படின்ற மாதிரி நாங்க வீட்டுல வந்து பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர் இதை பத்தி எதுவும் பேசாததால சரி ஒருவேளை அவருக்கு 90 வயசு, அப்ப அந்த மறதி அந்த மாதிரியான விஷயங்கள் வருந்தானே, அப்ப அதுல ஏதோ பேசிட்டாரு போல இருக்கு. சரி இதுக்கு மேலையும் நாங்க ஆராய வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு அறிக்கையும் அதுக்கப்புறம் விடல. ஏன் நீங்க கேட்டிருக்கலாமே, என்ன ஏன் நீங்க அறிக்கையெல்லாம் விட்டீங்க, இந்த மாதிரி பண்ணீங்களே, இப்ப என்ன அது? ஏன் உங்க சகோதரர் உங்க அப்பா வந்து ஒரு தேசிய தலைவரோட மூத்த சகோதரர், அவரும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம்ல நெடுமாறன்கிட்ட. ஏன் நீங்க வந்து அவரு மறதியா இருக்கட்டுங்க, அவர் 90 வயது ஆகுது, மறந்துருக்கலாம். அவருடைய பாதுகாப்பு காரணமா வந்து அப்பா பேசுற போது இப்ப நிறைய விஷயங்கள் வந்து அப்பா வந்து அதாவது எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது என்னன்னு சொன்னா, நாங்க சித்தப்பா கூட பேசுறது எதையுமே சொல்ல மாட்டோம் அவங்க கிட்ட.
ஏன்னா அவங்க ஓகே இருக்கிறது ஓகே இந்தியாவில அப்படின்றதால வந்து நாங்க தொலைபேசியில பேசுற போது வந்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்றது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும் அந்த காலகட்டத்தில இருந்து. இல்ல அதாவது 2009க்கு முன்னர் ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். அப்ப வந்து நம்ம கேட்காம இருந்தது பரவாயில்ல. நீங்க ஒரு வாழ்த்து சொல்றீங்க. அவரும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. தேசிய தலைவர் இருக்காருன்னு சொல்லி அறிக்கை விடும் பொழுது அப்பாவாச்சு அந்த நெடுமாறனுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது ஐயா என்னையா அறிக்கை விட்டுருந்தீங்களே அந்த மாதிரி இருக்காரா என்ன அப்படிங்கறது ஏன் நீங்களும் கேட்காம விட்டுட்டீங்க அது? நெடுமாறன் அங்கிட்ட கேட்கல, நான் அவருடைய மகள் கிட்ட, நான் உமாக்கா கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க ஆ, சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை எடுத்து பேசுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கடந்த மாசங்கள் கடந்துருச்சு, அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் திருப்பி தொடர்பு கொண்ட போதுதான் அதாவது அருணாண்டி கொடுத்திருந்தாங்க இல்லையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. அப்ப வந்து நான் அப்ப அருணாண்டி வந்து முன்னாடி இப்ப நெடுமாறன் அங்கிள் கொடுத்த போது அருணாண்டி திட்டினாங்க எடுத்து எங்க கிட்ட, எப்படி இவர் வந்து இப்படி சொல்லலாம், உயிரோட இல்லாதவங்களை எப்படி உயிரோட கொண்டாரு அப்படி இப்படி எல்லாம் திட்டினாங்க. அப்படியா? ஓ. ஆ. அதாவது ரொம்ப மரியாதை குறைவான வார்த்தைகளால வந்து நெடுமாறன் அங்கிள் வந்து அருணாண்டி திட்டினாங்க எங்க அம்மா கிட்ட எடுத்து. ஓகே ஓகே ஓகே. அப்ப அப்படி திட்டின அருணாண்டி கூட இப்ப நெடுமாறன் அங்கிள் வந்து கை கோர்த்து அவர் ரெண்டு பேரும் பயணிச்சுட்டு இருக்கிறது தான் சிரிப்பான ஒரு விஷயம். அதான் 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 அதான். ம். அப்ப சரி. அவங்க சொன்னாங்க, எப்படி உயிரோட இல்லாத உங்களை பத்தி பேசலாம், சரி அவர் ஆ. தானே தலைவர், அவர் தான் பொதுவானவர், அவரை பத்தி கதைச்சா எப்படி ஒரு குமர் பிள்ளை, அதாவது கல்யாணம் கட்டாத ஒரு பிள்ளைய பத்தி எப்படி இவர் இப்படி தப்பா பேசலாம், அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப கொந்தளிச்சாங்க அந்த நேரத்துல அருணா ஆண்டி. அருணாடி. அப்ப அம்மா சொன்னாங்க, நீங்க நெடுமாறன் அண்ணாவோட எடுத்து பேசுங்களேன் வேணும்னா, நீங்களே ம். தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஓகே. அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவங்க ரொம்ப ம். மரியாதை குறைவா நெடுமாறன் அங்கிள பேசுறது. ம். ம். நாங்க உண்மையிலேயே பார்த்தது என்னன்னு சொன்னா, அவர் வயதான காலத்துல 90 வயதுன்ற போது வந்து மறதி அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு வர்றது இயற்கை. அப்ப அதுலதான் ஏதோ ஆமாமா. பேசிட்டாரு, ஏதோ உயிரோட இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்க கடந்து போயிட்டோம் அதை, அவ்வளவுதான். இல்லையா அறிக்கை அவரும் அதுக்கப்புறம் எதுவும் அறிக்கை விட்டுருக்காருங்களேங்க. அதாவது இப்ப நம்மளோட கேஷுவலா பேசும்பொழுது ஏதாச்சும் வார்த்தைகள் மறந்து சொல்றது பரவாயில்ல. ஆனா அறிக்கையே விட்டுருக்காருன்னா அப்ப வந்து எப்படி அது மறக்க முடியும்? அறிக்கை அது ஒரு ஊடக சந்திப்பு தான் கூப்பிட்டு சொல்லியிருந்தார் அவரு. ஊடக சந்திப்பிலே சொல்றாருன்னா அப்ப எப்படி அது? யார் கேட்டாலும் அவர் அதை பத்தி எதுவும் பேசல இல்லையா, அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்வியூ அப்படி எதுவும் கொடுக்கல தானே அதுக்கப்புறம். ஆமா ஆமா. ம். ஆமா. அப்புறம் சரி. அந்த நீங்க இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க. அப்புறம் அதுக்கு பின்னர் வந்து உமா வந்து அதாவது நெடுமாறனுடைய பொண்ணு உமா வந்து ஆகஸ்ட்ல உங்களை மறுபடியும் தொலைபேசியில் வர்றாங்களா? இல்ல, ஆகஸ்ட் வந்து அருணாண்டியும் திடீர்னு வந்து நான் சந்திச்சேன், நான் போய் உணவு இருந்துட்டு வந்துட்டேன், கட்டி பிடிச்ச அழுதேன் அப்படின்னு அவங்களும் துவங்கிட்டாங்க. அப்பதான் நான் ஓகே உமாக்கா ஓகே. கிட்ட கேட்டேன், என்ன உமாக்கா இப்படி மாமா இப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆ. அப்ப வந்து அருணாண்டி வந்து திட்டினாங்க எடுத்து எங்க கிட்ட. இப்ப ஆமா. அருணாண்டியும் பார்த்துதான் சொல்றாங்களே அப்படின்னு சொல்ற போது உமாக்கா சொன்னாங்க, அப்படி நடந்ததா அப்படின்னு ஏதோ புது விஷயம் கேட்கிற மாதிரி கேட்டாங்க என்கிட்ட. அப்படியா? ஓ. ஆ ஆ. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஓகே கார்த்திக் அது இதுன்னு சொல்லிட்டு மத்த விஷயங்கள் வேற எங்களுக்கு குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு சில விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் வந்து அப்பா கூட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தொடர்பு கொள்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓ ஆனா மறுபடியும். அதுக்கப்புறம் ஓகே அவங்க ஓகே. என்னோட தொடர்பு கொள்ளல. அதுக்கப்புறம் அந்த ஓ. போலியான பெண் வந்த போது திருப்பி நான் அவங்களுக்கு எழுதினேன். ஆ. என்ன காரணம்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, இது வந்து துவாரகான்றது நான் வந்து 100% நம்புறேன், இதுதான் துவாரகான்னு திடீர்னு எழுதினாங்க உமாக்கா. ஓ. ஆ. அப்ப நான் சொன்னேன், உமாக்கா இது இப்ப எங்களுக்கு தெரியாத எங்களுடைய தங்கச்சிய நீங்க என்ன திடீர்னு வந்து இதுதான் நீங்க எத்தனை தடவை பார்த்திருக்கிறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். கேட்ட உடனே ஓகே ஓகே. நான் அதாவது எங்களுக்குள்ள உள்ள அந்த நட்பு வந்து சுமூகமா இப்படி இருக்கணும்னு சொன்னா இதோட நம்ம பேசுறத நிறுத்திப்போம்னு சொல்லி எழுதினாங்க. ஓ. அப்ப நான் சொன்னேன், ஓகே ஓகே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட அவங்க கூட எழுதுறதோ பேசுறதையும் நிறுத்திக்கிட்டேன். ஓ. அப்புறம் அதுக்கு பின்னர் துவாரகா இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேச வேணான்ற மாதிரி, அதாவது இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லி எழுதினாங்க. அதான் உங்களுக்கு எழுதிட்டாங்க. இப்ப அதற்கு பின்னர் வந்து உங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் நெடுமாறன் ஐயாவோட தொடர்பு எடுத்தீங்களா? அல்லது அவங்க குடும்பத்தாரோட தொடர்பு எடுத்தீங்களா? இல்ல நாங்க எடுக்கல, அவங்க கூட பேசல. என்னன்னு சொன்னா அவங்க அவர் தானே அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த போலியான இல்ல பெண்ணோட அதுக்கு சேர்ந்து அவருக்கு பிறந்த நாளினோட இவர் அறிக்கை கொடுக்கிறாரு. அந்த அதாவது துவாரகாவுடைய பிறந்த நாள் அன்று இந்த இந்த பெண்ணுக்கு இவர் வந்து வாழ்த்து செய்தி அனுப்புறாரு இந்த போலிக்கு. ஆ.
அப்ப இவங்க வந்து டிஎன்ஏ கேட்ட போது காசி ஆனந்தன் சொல்றாரு, டிஎன்ஏ கேட்டா சீதையை ராமன் தீக்குளிக்க சொன்னது சமம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அதுவும் சொல்றாரு. தான் வந்து கை குழந்தையா, அதாவது 31 முடி ஒரு மாத கை குழந்தையா தான் தூக்கி பார்த்த பொண்ணுதான் இப்ப வந்திருக்கான்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி. அப்ப காசியானந்தனுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலே அவர் எந்த அளவு எல்லாம் பிரச்சனையான ஒரு ஆள் அப்படின்றது இந்த உலகத்திற்கே தெரியும். இல்ல அது நம்ம பல பர்சனல் இதுல உள்ளுக்குள்ள போல. ஆனா இப்போ வந்து அந்த அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் பத்திரமா தானே வளர்த்து டாக்டர் ஆக்கி அவங்கள ஆஸ்திரேலியாக்கெல்லாம் அனுப்பி வச்சு அவங்களுக்கு தங்க கொலுசு எல்லாம் போட்டு அழகு பார்த்தவர். தங்க மாலை கழுத்து அப்படி இப்படின்லாம் மத்தவங்களை மட்டும் செய்யக்கூடாது. ஊருக்கு உபதேசம் அப்படின்றது அந்த காசி ஆனந்தன் அவருடைய ஒரு பழக்கம். அதாவது அதை வந்து தன்னுடைய வீட்டுல அவர் எந்த விதத்திலையும் அவர் செய்யலையே. ஓகே ஓகே ஓகே. ஆனால் அதுக்கு இப்போ வந்து அண்மை காலமாக அதற்கு பின்னர் வந்து தேசிய தலைவர் வரப்போகிறார்னு ஒரு இது வந்தது. அப்போ ஒன்று அடுத்த மாவீரர் தினத்துக்கு வருவார்னு பார்த்தோம், வரல. அதற்கு அடுத்தது வந்து பொட்டு அம்மான் வரப்போகிறாருங்கிற ஒரு இது வந்தது, அதுவும் வரல. இப்போ வந்து இது இந்த போலி துவாரகா தொடர்பாக வழக்கு ஒன்று சாந்தி ஜெர்மன் சாந்தி போட்டு அதுலேயும் வந்து நிரூபிக்கப்படாமல் அதுவும் தள்ளி போய் அது இதாகி போச்சு. அந்த பெண் வந்து அந்த துவாரகாங்கிற பெண் வந்து அந்த கோர்ட்டுக்கே வரல. வராமையே நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்து தப்பித்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த சார்ந்து இப்போ வந்து ஈழத்தமிழர்களுக்காக சுவிஸில் நடக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு லெவலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அப்துல்லா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு குழு தான் சொல்ல முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்களும் வந்து சில இப்போ அண்மை காலமாக ஒரு இது நடத்துனாங்க. அதில் துவாரகாவோட அறிக்கையெல்லாம் வந்து அல்லது அவரோட இது நேரடியாக பேசின மாதிரிலாம் வந்திருக்குல்ல. அருணா அவங்களும் அந்த ஆண்டியும் அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இது தொடர்ந்து அவர்கள் சொல்லுவது இதுவரைக்கும் நடக்கலை. அதாவது இந்த துவாரகாங்கிற ஒரு அந்த பெண்ணை வந்து காமிச்சாங்க ஒழிய அதற்கு பின்னர் வந்து தேசிய தலைவரையோ அல்லது பொட்டு அம்மான் இதையோ இன்னும் காமிக்க கேட்டால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதெல்லாம் அப்போ வர வேண்டிய நேரத்தில் வருவார்கள் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு சொல்கிறாங்களோ ஒழிய இதுவரைக்கும் அவர்களை நிரூபிக்க முடியல. இப்போ இந்த செய்திகளும் இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து இவர் வந்து ஒரு புத்தகம் வெளியிட போறார், அதாவது தன்னோட சுயசரிதையை வெளியிட போறார். இந்த புத்தகம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதாவது இப்ப இந்த சூழ்நிலையை வச்சு பாக்குற போது அந்த புத்தகத்துல வந்து நிறைய பொய்யான தகவல்கள் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிற. காரணம் என்னன்னு சொன்னா, இல்லாத ஒருத்தர், அதாவது 2009ஆம் ஆண்டு தான் நேசிச்ச மண்ணுக்காக தன்னுடைய அதாவது இப்ப நான் காசி ஆனந்தன் அவரை பத்தி ஒரு குற்றம் சாட்டி இருந்தேன். என்னன்னு சொன்னா, அதாவது ஊருக்கு உபதேசம், அதாவது ஊருக்கு தான் உபதேசம், என்னுடைய குடும்பத்திற்கு இல்ல அப்படின்ற மாதிரி வாழ்ந்து வர்றவர் தான் காசி ஆனந்தன். ஆனா சித்தப்பா அப்படி இல்லை. அவர் என்ன செய்தாரோ, அதாவது என்ன சொன்னாரோ, அவர் நினைச்சிருந்தா அவர் எப்படியோ சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம் அல்லது தன்னுடைய குடும்பத்தை வாழ வச்சிருக்கலாம். அவர் எதையுமே பயன்படுத்திக் கொள்ளல. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி அவ்வளவு பேருமே அந்த இடத்துல 18ஆம் தேதி 5ஆம் மாதம் 2029ஆம் ஆண்டு அவங்க அந்த இடத்துலயே அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்குது. அவ்வளவு பேரும் இல்லை அந்த தேதிக்கு பிறகு. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் அதாவது அவருடைய பெயரை பயன்படுத்தி இவங்க எல்லாருமே அவர் உயிரோட இருக்காரு, அவர் தப்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துற மாதிரி விஷயங்களை பரப்புறவங்க. அப்ப அவங்களுடைய சுயசரிதையிலையும் இதே மாதிரி நிறைய தங்களை பெருமைப்படுத்திக்கணும்ன்றதுக்காக பொய்க்கு மேல பொய் தானே எழுதி தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள போறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இந்த புத்தகத்தை. இப்போ இந்த இதே வந்து செய்தி வந்து இவர்கள் மூலமாக உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய சில புலிகள் அமைப்புல இருந்ததாக சொல்லக்கூடிய அவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த இது சொல்றதே வந்து இவர் தனக்குத்தானே பெருமையை தேடிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, அதாவது என்னன்னு சொன்னா, இப்ப போலியான பெண் வந்து போன வருஷம் 2024லயும் சரி 2025லயும் சரி அவங்க ஒரு கூட்டம் நடத்துற போது இவர் நெடுமாறனங்கள் தான் அதுக்கு ஒரு ஆரம்பத்துல ஒரு காணொளி வந்து கொடுக்கிறார். காணொளி மூலமாக வந்து அவரோட அறிக்கையை வந்து விடுறாரு. இதுதான் தம்பியுடைய மகள், அது இதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் இன்னொரு ஆதாரத்துல இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் வந்து வரவே இல்லை. அதுவும் முகத்தை காட்டுறதுக்கு தயக்கம் அவங்களுக்கு. அதாவது இப்ப வந்து தனிய வாய்ஸ், அதாவது குரல் மட்டும்தான் வருது அவங்களுடைய இது.
போன 18ஆம் தேதி மே மாதம் கூட அவங்க ஒரு நிகழ்வு நடத்திருந்தாங்க. அதுலயும் நெடுமாறன் அங்கிள் தான் வந்து பேசுறாரு, இதுதான் துவாரகா அப்படின்னு சொல்லி அடிச்சு வச்சு பேசுறாரு. சித்தப்பா இருக்க சித்தி இருக்காங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு. அதாவது அதுக்கு முன்னாடி இவர் காசியானந்தன் புத்தக வெளியீடு ஒன்று செய்திருந்தார். அவரும் அதுலயும் சொன்னாரு, இதோ என்னுடைய புத்தக வெளியீட்டை வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னாரு. மே மாதம் வருவாரு, மே மாத நடுவுல வருவாரு, அப்படி மாவீரர் நாளுக்கு வரும், அப்படி இல்லாத ஒவ்வொரு பொய்க்கு மேல போய் இந்த டேட்ல வருவாரு அந்த டேட்ல வருவாருன்னு சொன்னாங்க. இதுவரை கண்ணுல காட்டவும் இல்லை, அவங்க ஒரு தடவை வரவும் இல்லை, யாருமே வரல இதுவரை. அந்த போலியான பெண்ணும் அன்னைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, 7 நாளா நான் குளிக்காம உங்களுக்காக பயணிச்சு கொண்டிருக்கிறேன், உட்கார கூட முடியாத ஒரு வாகனத்துல நான் உங்களை எல்லாம் பாக்குறதுக்காக வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி அப்படின்னு அழுதாங்க. கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. என்னன்னு சொன்னா அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து பணம். எனக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பணத்திற்காகத்தான் அவங்க கதறி அழுதாங்க அன்னைக்கு. அது வந்து அங்க உட்கார்ந்திருந்தவங்க மட்டும் இல்ல, அந்த காணொலியை பார்த்த அத்தனை பேருக்குமே அது புரிஞ்சிருக்கும். 7 நாள் குளிக்காம பயணம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த ஒரு இவங்க நடத்துற நிகழ்விற்கு அத்தனை மணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நிமிஷங்கள் தொலைபேசியில பேசுறதுக்கு மட்டும் அவங்களால முடியும்? இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். தொலைத்தொடர்பே இல்லாத ஒரு இடத்துல எங்கேயோ ஒளிஞ்சிருந்து உட்கார கூட முடியாத ஒரு சூழ்நிலையில நான் வந்துட்டு இருக்கேன், குளிக்க கூட எனக்கு குளிக்க கூட முடியல, 7 நாளா குளிக்காத ஒருத்தரால வாட்ஸ்அப்போ இந்த ஒரு தொலைத்தொடர்புக்குள்ளேயோ வந்து இவ்வளவு நேரம் இருந்து பேசி, அதாவது அங்க இருந்து பேசுறவங்களுக்கு எல்லாம் அவங்க பதில் கூட கொடுக்குறாங்க. அப்ப அது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்றது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அறிவுள்ள ஒருத்தருக்கு வந்து கட்டாயம் புரியும். இது வந்து போலியான ஒரு நாடகம் அப்படின்றது. அந்த நாடகத்திற்கு வந்து முன்னுரை எழுதுறது வந்து நெடுமாறன். ஒவ்வொரு முறையும் முன்னுரை, அதாவது முதல்ல வந்து பேசுறது அவர் தான். அப்ப இப்படிப்பட்ட முன்னுரை எழுதுற ஒரு ஆளால தன்னுடைய சுயசரிதையை எப்படி ஒழுங்கா சரியான முறையில நேர்மையான முறையில எழுத முடியும்? இப்ப பணத்திற்காக எந்த விதத்திலையும் விலை போகல என்னுடைய சித்தப்பா. அதே போல வந்து தான் அந்த உயிரை தந்த குடும்பத்தை கூட அந்த இடத்துல இழந்துட்டாரு. அப்படி இருக்கிறவரை வந்து இவர் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அவருடைய பெயரே இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்கி இருக்கிற இவரால எப்படி தன்னுடைய சுயசரிதையை சரியான முறையில பதிவிட முடியும் அப்படின்றத எங்களுடைய கேள்வி. சரி, அவருடைய புத்தகம் வெளிவரட்டும், நம்ம பார்ப்போம் அதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அந்த முரண்பாடுகளை குறித்து நம்ம பேசுவோம், சரிங்களா? அந்த சுயசரிதையில இப்ப அவர் எழுதிருந்தானே, அதாவது சுயசரிதையில 23ஆம் ஆண்டு அவர் வந்து இப்படி ஒரு அறிக்கை விட்டதுக்கு காரணம் என்ன, யார் அவருக்கு சொன்னது, எல்லாத்தையும் எழுதத்தானே. சுயசரிதைன்றது அதுதானே. இப்ப இவர் கூட பேசுறாரு சித்தப்பான்னு சொன்னா அதை கூட அவர் எழுதத்தானே வேணும். அதாவது இவர் எப்படி ஒரு எங்கேயோ இருந்த ஒரு ஆளை பார்த்துட்டு இதுதான் தலைவருடைய மகள்னு எப்படி இவரால உறுதி செய்ய முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் இவர் ஆதாரபூர்வமா நிரூபிக்கத்தானே வேணும். அவர் மட்டும் இல்ல, காசி ஆனந்தனும் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. காசி ஆனந்தனும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். இதுல தமிழ்நாட்டில இருந்து இவங்க மட்டும் இல்லை, இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திருச்சி வேலுச்சாமி வந்திருந்தார். அவர் வந்து அந்த ராஜீவ்காந்தி படுகொலை சமயத்தில் வந்து சுப்பிரமணிய சாமியோட பயணித்து கொண்டிருந்தவர். அவர் சுப்பிரமணிய சாமி வந்து இதில் வந்து இன்வால்வ்டு, அவர் தான் இதில் ஒரு முக்கியமான புள்ளியில் இருக்கார். தேசிய தலைவரோ அல்லது எல்டிடியோ வந்து இதில் வந்து பங்கெடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அவரை வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேட்டி காணொலிக்காக வந்திருந்தாரு. அப்போ அவருடைய காணொலி வந்து இன்றைக்கும் வெளியே இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து தேசிய தலைவர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை வந்து 2009 காலகட்டத்தில் அல்லது அந்த சமயத்தில் ஒரு போராளி இங்கே தப்பித்து வர்றாரு, அவருக்கு நான் உதவி செய்தேன், அந்த மருத்துவ உதவி செய்தேன், அந்த மருத்துவ உதவி செஞ்சதுக்கான ஒரு இதுக்காக அவர் வந்து போகும்போது என்கிட்ட வந்து நான் இம்ரான் படையணியில் நான் ஒரு முக்கிய ஆள், நாங்கள் ஒரு 200 பேர் வந்து கரும்புலிகள் போய் தேசிய தலைவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னு சொன்னதாக சொல்லிட்டு அவர் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு, அந்த தம்பியும் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு ஒழிய அவரோட பெயரை சொல்ல. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அந்த ஒரு இன்சிடென்ட்னால நான் வந்து தேசிய தலைவர் இருக்காருன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது தேசிய தலைவர் இறந்தார்னு சொல்லிட்டு அந்த 2009 மே மாதம் 18க்கு பின்னர் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளேயே வந்து
தேசிய தலைவருடைய சகோதரியோட வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணமும் அல்லது பெரிய விசேஷம் நடக்குது. அந்த விசேஷம் நடக்கும் பொழுது நான் வந்து அந்த இவங்ககிட்ட கேட்குறேன், எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பொதுவாக வந்து தமிழர்கள் இடத்துல எப்படின்னா, யாரோ ஒருத்தர் அவர்கள் குடும்பத்தை சார்ந்து இறந்து விட்டால் அல்லது மறைந்து விட்டால் அந்த ஒரு 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 வருடத்துக்காச்சும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு விசேஷ நிகழ்ச்சி பண்ண மாட்டாங்க. இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய செய்தி. இதனால நான் அவங்ககிட்ட கேட்டேன், அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வந்து இப்போ நடத்துகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி துக்க நிகழ்ச்சி இருந்தால் தானே நாங்கள் வந்து நடத்தாமல் இருக்கணும், துக்க நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. அதாவது தேசிய தலைவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொன்னதாங்க அவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன், எந்த 2 சகோதரி இருக்காங்க, ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து கனடாவில் இருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நழுவலாக போயிட்டாருன்னு வைங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களும் இது போல் சிலர் இருக்காங்க இங்கே. இன்னும் பெயரை நம்ம என்னால் சொல்ல முடியும் யார் யார் இப்படி சொல்கிறாங்கன்னு. இப்போ அவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த இது குறிப்பாக சொல்கிறாங்க, சகோதரி வீட்டில் ஏதாச்சும் அந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் விசேஷங்கள் நடந்ததா? நீங்க 2 சகோதரிகளோட இப்ப இணைப்புல இருக்கீங்களா? ஆமா, இல்ல அவங்க 2009 வந்து அப்படி நடக்கல, எதுவுமே நடக்கல எங்க குடும்பத்துல. ஏன்னா இவர் சொல்றாரு, அந்த குடும்பத்துல வந்து ஒரு விசேஷம் நடந்தது, ஏன் நடத்துறீங்க, இப்பதான துக்க நிகழ்ச்சி நடந்ததுன்னு நான் கேட்கிறேன், அப்படியெல்லாம் எந்த துக்க நிகழ்ச்சி நடத்தாதான் நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நிகழ்ச்சி நடந்தது, இவர் எந்த சகோதரி சொல்றாருன்னு எங்களுக்கு அதுக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப வந்து இவங்களை தவிர்த்து கொள்றாங்களா இல்ல மறைக்கிறாங்களா? இல்ல, எங்க 2 அத்தைமார் இருக்காங்க. அவங்க குடும்பத்துல வந்து அந்த 2009 வந்து எந்த ஒரு நிகழ்வும் நடக்கல அந்த நேரத்துல. அது 100% நான் உறுதியா சொல்ல முடியும். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நாங்க சென்னையில, நாங்க இந்தியாவில இருந்த போது அவங்களுக்கு கல்யாணம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து அதுக்கப்புறம் கனடா வந்து கல்யாணம் கட்டி அதெல்லாம் அந்த கால அப்பா அம்மா உயிரோட இருக்க போதே அதெல்லாம் நடந்துருச்சு. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி வந்து எங்களுடைய ஒரு மாமியுடைய மகனுக்கு வந்து ஒரு திருமணம் நடந்தது வந்து அது அப்பா அம்மா எல்லாம் தவறினதுக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்ப என்னுடைய 2013 நடந்தது. அப்ப 2009 காலகட்டத்துல வந்து எதுவும் நடக்கல எங்க குடும்பத்துல. இல்ல இப்போ நீங்க அவங்க குடும்பத்தோட இன்னும் தொடர்புல இருக்கிற ஒரு நபரு, குடும்ப ரத்த சொந்தங்கள் அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில நண்பர்கள், தமிழ் நண்பர்களே வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான இட்டுக்கட்டு சொல்லக்கூடிய செய்தி. விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கல்யாணம் கட்டாம இருந்தது அந்த நேரத்துல வந்து கல்யாணம் கட்டாதவர்கள் வந்து இப்ப நானும் பெரியத்தையோட மகன் ஒருத்தரும், நான் தான் மூத்த. அப்ப நான், அதுக்கப்புறம் அவர், அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி. அப்ப என்னுடைய திருமணம் நடந்தது 2013 அப்படின்ற போது வந்து 2009 வந்து யாருக்கும் திருமணம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையா அந்த நேரத்துல. அப்ப இவர்கள் சொல்றதெல்லாம் முழுக்க பொய்யான செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க மக்களிடத்துல. அதாவது என்ன, எனக்கு கூட சொல்லியிருந்தாங்க வந்து 2009 வந்து சித்தப்பாக்கள் இறந்த பொழுது வந்து நான் வந்து என்னுடைய மனைவியுடன் கேக் வெட்டி என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க நிறைய புகைப்படங்கள்லாம் பகிர்ந்தெல்லாம் விளையாடினாங்க அந்த நேரத்துல. எனக்கு திருமணம் நடந்தது 2013 அப்ப 2009 வந்து எப்படி எனக்கு மனைவி வந்திருக்க முடியும்? அப்ப இவங்க என்ன பழைய இப்ப இருக்கிற படங்களை எடுத்துட்டு வந்து முன்னாடி போட்டு அது வந்து என்ன சொல்றது, நாங்க எவ்வளவோ எடிட் பண்ணலாம் தானே. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இது வந்து ஒரு வரலாற்று செய்திகளே தவறா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கறதா நம்மளுக்கு ஒரு வருத்தமா இருக்குது. அதுக்கான காரணம் இருக்குதானே. அப்ப ஏதாவது என்ன சொன்னா, யாரு நீங்க ஒரு தலைவரா எடுத்துக்கொண்டாலும் அவர் வந்து அவருடைய குடும்பத்தை வந்து ஒண்ணு பாதுகாத்துருவாரு, அல்லது அவருடைய குழந்தைகளை வந்து நல்ல ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவர் மட்டும் போராடுவாரு, அல்லது அவர் மட்டும் தன்னுடைய உயிரை விடுவாரு. இப்ப எங்கேயுமே இப்படி தன்னுடைய குடும்பத்தை முழுக்க கொடுத்து, அதாவது அந்த மண்ணுல வந்து ஒரு பிடி மண் கூட இல்லாம போன ஒரு தலைவர் தான் சொத்து சேர்க்கல, தன்னுடைய குடும்பத்திற்கோ தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கோ சொத்து சேர்த்து அந்த பணத்துல வாழ வைக்கல, ஒரு ரூபாய் கூட எடுத்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு வந்து அதுல செலவழிக்கல அவர். அப்படி வாழ்ந்துட்டு இறந்த ஒரு ஆளை வந்து எப்படி கேவலப்படுத்த முடியுமோ இப்படி எல்லாம் தான் கேவலப்படுத்த முடியும் இவங்களால. அந்த வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. இல்லைன்னா உண்மையா நடந்த விஷயங்களை சொல்லல, ஏன் அதுக்காக ஒவ்வொருக்காக ஜோடிச்சு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கணும்.
அதான் இப்போ இந்த மாதிரி வந்து பொய்யான செய்திகளை சொல்லி திரும்ப திரும்ப அதை வந்து உண்மையாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு நெடுமாறன் ஐயா கிட்டத்தட்ட 93 வயதாகுது. அவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து அவருடைய சுயசரிதை இன்னைக்கு வெளியேற மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த சுயசரிதை புத்தகத்தில் உண்மைதான் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்களாம் விருப்பப்படுறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ அவர் அந்த கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சிகள் வந்து அது குறிக்க தான் போகிறாரு. பல நிகழ்ச்சிகள் வந்து சொல்லத்தான் போகிறாரு. அந்த நிகழ்ச்சிகளில் எப்படி அவர் சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இருக்காருன்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவிட விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, நிறைய இடத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க, அதாவது சித்தப்பாவுடைய குடும்பமா இருக்கிற நாங்களும் சரி, எங்களுடைய அத்தமாரோ சரி, இந்த தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்க துணை போகவே இல்லை. நாங்க இது வந்து எங்களுடைய தங்கை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க வந்து 2023 இருந்து நாங்களும் போராடி கொண்டுதான் வர்றோம். இது வந்து பொய்யான செய்தி என்பதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்றதுல நாங்க இந்த பொய்க்கு எந்த காலத்திலயும் துணை போகல. அப்படின்னு இப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்க மேல சேரடிக்க பாக்குறாங்க. இப்ப சில பேர் பேசுறாங்க, தலைவர் வந்து அந்த நேரத்துல போன போது இவங்க எல்லாரும் குடும்பமா பத்திரமான வாழ்க்கை தானே வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 14 வயதுல ஒருத்தர் இந்த ஒரு சின்ன எப்படின்னா சின்ன பையன் அவர் அந்த நேரத்துல அவர் வந்து நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ துவங்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிற பொழுது எந்த குடும்பமாவது, அதாவது முழு குடும்பமும் சேர்ந்து அவர் பின்னாடி கடைசி வரைக்கும் போகாது. அதாவது அதே போல 2 சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து என்னுடைய அப்பா தாத்தா எல்லாரும் இருக்கிற போது எப்படி முழு குடும்பமா எங்களால போராட போயிருக்க முடியும்? அது இது வந்து இப்ப எங்க மேல அப்படின்ற போது சித்தியுடைய குடும்பமும் தானே முழு குடும்பமா போயிருக்கணும். அவங்க வந்து போலியான ஒரு பின் போறதால அவங்கள பத்தி விமர்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்கள தேசப்பற்றாளர்ன்றாங்க, நாட்டுப்பற்றாளர்ன்றாங்க, தேசத்துக்காக உழைச்சவங்கன்னு சொல்றாங்க. நாங்க தப்பி ஓடினோம்னு சொன்னா அதே டென்மார்க்லதான் அவங்களும் இருக்காங்க. இப்ப நாங்க தப்பி ஓடின மாதிரி தானே அவங்களும் தப்பி ஓடி வந்துதானே இருக்காங்க. அவங்க என்ன கடைசி வரைக்கும் அங்க போராடிட்டா இருந்தாங்க? இல்ல, அவங்களுக்கு சார்பா அவங்களோட சேர்ந்து இந்த பொய்யோட சேர்ந்து பயணிக்கிறவங்க அவங்களுக்கு நல்லவங்களா தெரியுறாங்க. இல்ல, நாங்க வந்து பொய்க்கு துணை போக மாட்டோம் அப்படின்னு சொல்ற எங்களை இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2009 திருமணம் நடந்தானே யாருக்கு நடந்தது? எங்க குடும்பத்துல அப்படி நடக்கிற அந்த அந்த காலகட்டத்துல திருமணம் செய்யறதுக்கான ஒருத்தரும் இல்லையே அந்த இடத்துல. அப்ப அப்படி அந்த போலியான செய்திகளை பரப்பி அவருடைய புகழை கெடுக்கணும். அவருடைய குடும்பம் வந்து தவறான ஒரு குடும்பம், அல்லது அவருடைய குடும்பம் வந்து இதனால ஏதோ பயன்பெற்ற ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு பெயரை கொண்டு பண்ணணும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இதுவே ஒழிய வேற எந்த விதத்திலையும் இது நான் வந்து பார்க்கல இந்த விஷயங்களை. அதான் இப்போ தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மைகள் சீக்கிரம் வெளிவரும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு ஏன்னா உலக தமிழர்கள் அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கார்கள். பல தமிழர்கள் இப்போ வெளிநாடுகள் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்கூட பேசும்போது இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்கன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள்லாம் அந்த மண்ணிலேயே பிறந்து அங்கே இருந்து வந்தவங்க, என்னுடைய குடும்பத்தில் பல பேர் அதற்காக நாங்கள்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்தவங்க, எங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும்னு சொல்லி தெளிவாக இருக்காங்க. இங்கே இந்திய நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி ஒரு குழப்படியாக பண்ணி இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களை வந்து ஒரு குழப்பத்தில் உள்ளாக்கணும்னு சொல்லி அந்த இது நோக்கத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. எது உண்மைங்கிறது இவர் புத்தகம் வரட்டும், அதில் என்னென்ன இது இருக்குது, எது சரியான செய்தி எது தவறான செய்தின்னு அதில் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு பின்னர் மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி, வணக்கம். புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு நாங்களும் ஆவலா காத்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா நடந்த விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் தான் வருதா, அல்லது எந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்றது கட்டாயம் அந்த காலகட்டத்துல பயணிச்ச எங்களுக்கும் தெரியும் தானே என்ன நடந்ததுன்னு. பாப்போம், வருதான்னு பாப்போம். கட்டாயம் ஐயா, கட்டாயம் பாப்போம் அது. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.